Okay. Keshav, good morning. So நம்ம இப்போ EVSல plants the providers அப்படின்ற லெசனை பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கம்னு சொல்கிறது என்னென்னா பொல்யூஷனோட காசஸ் யார், the use of quinine அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னது? the first man-made natural dye. டைனா சாயம். இப்போ நம்ம கலராக பார்க்கணும் இல்லையா, அந்த சாயம் பண்ணுறதுக்கு பேர் தான் டைன்னு பேர். அப்புறம் பிளான்ட் பேஸ்டு டைஸ், நம்ம இண்டிகோ அப்படின்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் என்னது? அப்போ இந்த அவுட்கம் ஆஃப் த இண்டிகோ மூமெண்ட் இன் பெங்காலில் ஒரு மூமெண்ட் நடந்துச்சு, அது போராட்டம், அது பேர் இண்டிகோன்னு. இந்த சுகர் பவுல் அப்படின்னா என்னென்னா சக்கரை நிறையா செய்கிற, சுகர் கேன் நிறையா கல்டிவேட் பண்ணுற இடத்துல தான் சுகர் பவுல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பைஸ் கேபிட்டல், மசாலாலாம் நிறையா ஸ்பைஸ் வந்து எது கேபிட்டலு, காட்டனுக்கு எது கேபிட்டலு, பர்ஃப்யூம் நம்ம சென்ட் அடிக்கிறோம் இல்லையா, அந்த பர்ஃப்யூம்க்கு கேபிட்டலு. த ரோல் ஆஃப் மீடியா அண்ட் ஆர்ட்ஸ் இன் கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் ப்ளைட் ஆஃப் ஃபார்மர்ஸ், த வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸ், அதோட யூசஸ், அதெல்லாம் எங்கே வளருது. அப்புறம் மீனிங் ஆஃப் பாலினேஷன், எஃப்ளூவன்ட்னு சொன்ன பார்த்தியா வாட்டர் பொல்யூஷனில், அது என்னது? கேஷ் க்ராப்னா என்னது? ஸ்பைசஸ்னா என்னது? ரைசோம்னா என்னது? அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டை இன் ஃபேப்ரிக், த யூஸ் ஆஃப் நேச்சுரல் மெட்டீரியலை வந்து நம்ம டையாக யூஸ் பண்ண முடியுமா, வை ஃப்ளவர்ஸ் ஏன் கலர்ஃபுல்லாக இருக்குது, த ரீசன் பிஹைண்ட் த இண்டிகோ ரியாட், அப்படி ரியாட்னு சொல்லுவாங்களே, அது என்னது? த ரோல் ஆஃப் இன்செக்ட் இன் பாலினேஷன், பூச்சிகள் வந்து பாலினேஷனுக்கு எப்படி உதவுது, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீட்டிங் எஃப்ளூயன்ஸ் டு ரிடியூஸ் த பொல்யூஷன். அப்புறம் இண்டிகோ மூவ்மெண்ட், இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள், போராட்டம் வந்து இண்டிகோ மூவ்மெண்ட்னு ஒன்று பண்ணோம், அது என்னது? இந்த கேஷ் க்ராப்னு சொல்லுவாங்க, அது என்னென்னா சுகர் கேன், காட்டன், ஜூட், இதெல்லாம் சொல்லுவோம். அப்புறம் there is a மூவ்மெண்ட் கால் சம்பரன் மூவ்மெண்ட்னு பேர். அந்த சம்பரன் மூவ்மெண்ட்னா என்ன? அப்புறம் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக். சிந்தட்டிக்னா என்ன? கெமிக்கலாக செய்கிறது. நேச்சுரல்னா இயற்கையாக கிடைக்கிது. அப்போ இயற்கை சாயம், செயற்கை சாயம் என்னது? பர்ஃப்யூமுக்கு அதே மாதிரி ஃப்ளவரிங் ஏஜென்ட், ஃப்ளேவரிங் ஏஜென்ட். ஃப்ளேவரிங் ஏஜென்ட்னா சுவை ஊட்டிகள், அதுனா என்னது? அப்புறம் சில லொக்கேட் கேபிட்டல், ஸ்டேட், ரிவர்ஸ், ட்ரிபியூட்டரி அண்ட் அதர் ஜியோகிராஃபிக் டிவிஷன், இப்படியெல்லாம் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று இருக்குது, என்னது? ஹிந்தியில் ஃபூல் அப்படின்னா ஃப்ளவர்ஸ்ன்னு அர்த்தம். ஃப்ளவர்ஸ், தமிழில் பூ, பூக்கள், பூ, புரியுதா? அதை ஒரு சும்மா இதுவாக போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸை நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலராக இருக்குது, பச்சை கலர், மஞ்சள் கலர், சிங்கிச்சா, அப்படிலாம் நிறைய இருக்குது. இதை பற்றி யாரோ ஒருத்தர் இவ்வளோ பெரிய பாட்டு எழுதியிருக்கிறாங்க, கேட் ஃபேரல்னு. நம்ம அந்த பற்றிலாம் இப்போ பார்க்க வேண்டாம், நம்ம நேராக லெசனுக்குள்ளே போயிடலாம். இந்த லெசனில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆனந்த் அண்ட் ஆர்த்தி இருக்காங்க. அவங்கெல்லாம் பேக் டு ஸ்கூல் ஆஃப்டர் வெக்கேஷன், 2 பேரும் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வராங்க. தேர் விசிட் டு த ஃபீல்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன் இன் த வில்லேஜ். அவங்க கிராமத்துக்கு போயிருக்காங்க, அவங்க போய் விசிட் பண்ணியிருக்காங்க. அங்கே சில வில்லேஜஸ், கிராமத்து ஆளுங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. have made them observant of the plants around them. கிராமத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற சில பிளான்ஸ், செடி கொடிகள்லாம் பார்த்துருக்காங்க. and they are interested to know more about plants. அப்போ பிளான்ட்டை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டா they can take care of them அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்த என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இப்போ நீங்கள் பார்க்கலாம். Aarti, look around Anand. See how colorful the school garden is with all flowers in bloom. It is a wonderful sight indeed. Anand, yes Aarti, just look at this plant. Though I have seen this plant many times, only now I have noticed that leaves of the plant are not fully green. They have other colors on them too. I want to ask my teacher why is it too. They reach their class wanting to share with their friends. The experiment was experienced during their visit to their farm in their village. As they are in animated discussion, the teacher enters. Children, namaste Acharya. ஓகே, இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா என்ன சொல்றோம்னா, இப்போ லுக் அரவுண்ட் ஆனந்த் அப்படின்னு சொல்றேன். அப்போ see how colorful the school garden is with all flowers in bloom. It's a wonderful sight indeed. அப்போ என்ன ஆகுது? ஆர்த்தி இருக்காங்க, சுற்றி பார்க்குறாங்க. ஸ்கூலில் ஒரு சின்ன கார்டன் இருக்கு, அங்கே பார்த்தா நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கு.
இந்த பூவெல்லாம் வேற பூத்து இருக்கு, ப்ளூம். என்னன்னா ப்ளூம் ஆயிருக்குன்னு அர்த்தம். பார்க்க அழகா இருக்கும். வண்டர்ஃபுல் சைட் இன்டீட் அப்படின்றான். ஆனந்த் என்ன சொல்றான், இங்க பாரு இந்த செடியை பாரு. though I have seen this plant many times, அந்த செடியை நான் பல டைம் பார்த்திருக்கேன். ஆனா now only I notice that the leaves of the plant are not fully green. அந்த லீஃபை பார்க்கிறதுக்கு பாதி அவுட்டர் கிரீனா இருக்கு, பாதி உள்ள வேற கிரீனா இருக்கு. அப்போ புதுசா பார்க்குற மாதிரி இருக்கு. They have other colors too on them. I want to ask my teachers why it is so. ஏன் இப்படி இருக்குன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஏன் இப்படி இருக்குன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்றான். புரியுதா? ஓகே. அப்போ they reach their classroom. அப்போ போய் அவங்க பார்த்த விஷயத்த போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி, வில்லேஜ்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசலான்னு போறாங்க. as they are in the animated discussion, அவங்க இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது the teacher enters. உடனே சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வணக்கம் போல நமஸ்தே ஆச்சாரியா அப்படின்றாங்க. இப்போ ஆச்சாரியா சொல்றாங்க, நமஸ்தே children, please sit down. I am very happy to see your bright cheerful faces again. Hope all of you had pleasant vacation. You can share your experience one by one after I mark attended. Children happily wait for their turn to interact with the Acharya. அப்புறம் என்னாச்சு? Acharya, let us start sharing our experience. Anand, Acharya, sorry to interrupt, but I need to ask you a doubt. Go ahead, Anand. Anand, I observed a few plants in our school garden. Have leaves that have colors that green. Intrigued about it. Acharya, you have become observant. Anand, there are some plants whose. இப்போ என்னாச்சு, ஆச்சாரியா என்ன சொன்னாங்க, நமஸ்தே சில்ட்ரன் சொல்றாங்க. ப்ளீஸ் சிட் டவுன். ஏன்னா அந்த டீச்சரும் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறாங்க. ஐம் வெரி ஹாப்பி டு சி யுவர் பிரைட். முகம் பளிச்சுன்னு இருக்கு, சியர்ஃபுல், ஸ்மைலியாக இருக்கு. ஃபேஸஸ் எகெயின். ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹேட் எ ப்ளசன்ட் வெக்கேஷன். நீங்கள் நல்லா உங்களுடைய வெக்கேஷன் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஆஃப்டர் ஒன். என்னென்ன அனுபவிச்சிங்கன்னு சொல்லுங்கள். ஐ வில் மார்க் த அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆச்சாரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, let us start sharing the experience ன்னு சொல்கிறாங்க. நான் ஆச்சாரியா சொன்னாங்க, சாரி டு இன்டரப்ட் ஆனந்த், பட் ஐ நீட் டு ஆஸ்க் யூ அ டவுட் அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான். ஆனந்த் என்ன சொல்கிறான், நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்கணும். I observed that a few plants in the school garden have leaves that have colors other than green. இப்போ என்ன சொல்றோம், இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சோம், plant ஏன் green-ஆ இருக்குன்னா plant leaf has chlorophyll, அதனால green கலர்னு சொன்னோம். அப்போ அந்த green color என்ன அப்படின்னா, இங்க பாரு, chlorophyll is the green pigment found in plants that helps in photosynthesis. அந்த green pigment என்ன அர்த்தம், கிரீன், அந்த கிரீன் குள்ள இருக்கிற அந்த கலருக்கு பிக்மெண்ட் சாயம்னு பேரு. புரியுதா? அப்போ அது மட்டும் தானா அப்படின்னு கிடையாது. அப்போ நிறைய நம்ம பார்க்குற சில லீவ்ஸ் எல்லாம், நிறைய லீவ்ஸ் கிரீன்ல தான் இருக்கும். ஆனா there are some leaves which has orange color. இதோ பாருங்க, இங்க கொடுத்துருக்கான் பாருங்க, ப்ரௌன், பர்பிள், பிளாக் கலர் இருக்கு பாருங்க. இந்த லீஃப்ல எப்படி இருக்குது, இங்க பாரு ஆரஞ்சு கலர், ரெட் கலர்லாம் இருக்கு இல்லையா. அப்போ இதுவும் லீஃப்ல இருக்கு. அவங்க தான் வெரிகேட்டட் லீவ்ஸ்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், வெரிகேட்டட் லீவ்ஸ். அப்ப வெரிகேட்டட் லீஃப்னா என்ன, the leaves which contain other pigments other than chlorophyll. Other than green color pigment, chlorophyll. Very good ரா, சூப்பரா சொன்னேன். So இதுல என்ன தெரியுது, observe that few plants in the garden has this. If you become an observer, there are some plants whose leaves contain other pigment apart from chlorophyll. Hence leaves of such plants have color other than green too. அந்த leaves நம்ம என்னன்னு சொல்றோம், variegated leaves ன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இன்னொரு பேர் வந்து plastic leaves. சரி, அதுவும் கரெக்ட் தான். சரி, இப்போ இது புரிஞ்சுச்சா? உடனே ஆனந்த் கேக்குறேன், ஆச்சாரியா, do other pigment that are present in leaves helps in preparation of food? No. இல்ல. என்ன சொன்னாங்க ஆச்சாரியா? No, they don't. Only chlorophyll is the green pigment present in the leaves helps in the preparing food. புரியுதா? அப்போ ஃபுட் ப்ரிப்பரேஷன் முக்கியமான பிக்மெண்ட் யாரு, ஒன்லி chlorophyll. இந்த வெரிகேட்டட் பிளான்ட்ல இருக்கிற கலர் வந்து பார்க்க அழகா அட்ராக்டிவா இருக்கு, ஆனா அது ஃபுட் ப்ரிப்பரேஷன்ல
பார்ட்டிசிபேட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அடுத்து ஆர்த்தியை பார்த்து சொல்றாங்க, ஆர்த்தி ப்ரொசீட் அப்படின்னா படிப்பாக்கலாம். என்ன சொல்றாங்க? We visited our Nana and Nani, Manathal grandfather in Hindi and Mama, mother's elder brother in Hindi, in our village. My mama is a farmer. It was time for harvest in their fields. We had an opportunity to observe how food grains were harvested, stored and transported. This has increased my interest to know more about plants. Vijay, I visited botanical garden in Kolkata. They explained that the flowers that are colorful bloom during the day attract the bees, other insects for pollination. Flowers that bloom at the night are generally white and have fragrance to attract insects and pollinate. Pollination சன்னில் காலையில் ப்ளூம் ஆகுற ஃப்ளவர்ஸ் எல்லாம் பீஸ், அப்புறம் இன்னொன்னுத்தெல்லாம் பாலினேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நைட்டில் வளர்றது வந்து ஒயிட் கலரில் ஜெனரலாக இருக்கும். அப்புறம் ஃப்ராக்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம், அது இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணி பாலினேட் பண்ண இருக்கும். வெரி குட் வெரி குட். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆர்த்தி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறா, விஜய் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. ஆர்த்தி என்ன சொல்கிறா, எங்களோட தாத்தா பாட்டி என் மாமா வீடு ஒரு கிராமத்தில் இருக்கு. என்னோட மாமா இஸ் ஏ ஃபார்மர். அங்கே வந்து ஹார்வெஸ்ட் டைம் அவங்க கிட்ட என்ன இருக்கு, ஃபீல்டு இருக்கு, வயக்காடு இருக்கு. வயக்காடுல அறுவடை பண்றாங்க. ஸோ வி ஹேட் an opportunity to observe how food grains were harvested, stored and transported. ஞாபகம் இருக்கா, போன வருஷம் படிச்சோம். ஃபுட் கிரெயினை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எலி ரோடன்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு சிலோஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுதான். அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு எடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ட்ரக் வச்சு இப்போ எடுத்துட்டு போவாங்க. ஞாபகம் இருக்கா? அப்ப ஹார்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அந்த மூணும் ஆர்த்தி பார்த்தாங்க. சரியா? This has increased my interest on how to இது பிளான்ட் பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இது ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றா. யார் சொன்னா இது? ஆர்த்தி. உடனே விஜய் சொல்றான், நான் வந்து அந்த ஊர்ல இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் போனேன், நான் கல்கட்டாக்கு போனேன். அங்க they explain the flowers are colorful. இப்போ ஒரு ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோம். ஃப்ளவர் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளவர் இருக்கு. ஃப்ளவர் தட் வில் ப்ளூம் இன் நைட் ஒன்று, ஃப்ளவர் தட் வில் ப்ளூம் இன் டே டைம் ஒன்று. இப்போ நீ கலருக்காக ட்ரெஸ் போட்டிருக்க, லைட் இருந்தால் தான் தெரியும். லைட் இல்லாமல் கலர் ட்ரெஸ் போட்டால் யாராவது யூஸ் இருக்கா? அதே மாதிரி இந்த ஃப்ளவர் வந்து டே டைம்ல ப்ளூம் ஆகிற ஃப்ளவர் இருந்தால் என்ன பண்ணுவோம்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இன்செக்ட்ஸுக்கு அந்த கலர் பிடிக்கும். இன்செக்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். டே இங்கே வாடா வாடா வாடான்னு கூப்பிடும் அந்த கலரை காட்டி. புரியுதா? இந்த கலரை பார்த்துட்டு இன்செக்ட்ஸ் வந்து அந்த ஃப்ளவர் கிட்ட வரும். அப்போ அந்த ஃப்ளவர் கிட்ட வரும்போது இந்த ஃப்ளவர் என்ன பண்ணும்னா, ஃப்ளவர்ல வந்து மேல் பார்ட் ஆந்தர்னு ஒன்று இருக்கும், அதில் போலன் கிரெயின்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், இந்த இன்செக்டோட காலில் ஒட்டிக்கும். அப்போ இந்த ஃப்ளவர்ல தேனை குடிச்சிட்டு இந்த ஹனிபி அடுத்த ஃப்ளவருக்கு போகுது பார்த்தியா, இந்த பட்டர்ஃப்ளை அடுத்த ஃப்ளவருக்கு போகுது பார்த்தியா, அப்போ போகும்போது இந்த போலன் கிரெயினை அங்கே இருக்கிற ஃபீமேல்ல போய் போலன் கிரெயினை விட்டுடும். அதாவது இங்க இருக்கிற போலன் கிரெயின் எடுத்துட்டு போய் ஒரு ஃப்ளவர்ல இருந்து இன்னொரு ஃப்ளவர் கொண்டு போய் கொடுக்கும். அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகுது, இட் ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன். இட் ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன். அப்போ டே டைம்ல ப்ளூம் பண்ற ஃப்ளவர் என்ன பண்ணுது, they are colorful and to attract bees and other insects for pollination. அது ஏன் அட்ராக்ட் பண்ணுது, பாலினேஷனுக்காக அட்ராக்ட் பண்ணுது. புரிஞ்சுதா? எதுக்கு அட்ராக்ட் பண்ணுது? பாலினேஷனுக்காக. ஆமா, பாலினேஷனுக்காக. வெயிட் பண்ணு ஒண்ணு. இப்போ இன்னொரு ஃப்ளவர் இருக்குது, அது எப்போ ப்ளூம் ஆகுது? நைட்ல. இப்போ நைட்ல நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன வேணும், கலர் இல்லை. ஏன்னா சன் இருக்காது. அப்போ கலர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தாலும் எந்த பூச்சிக்கும் தெரியாது. ஆனால் சப்போஸ் அந்த ஃப்ளவர்லேருந்து ஒரு வாசனை அழகாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பர்ஃப்யூம் வந்ததுன்னா இன்செக்ட் வந்து வாசனைக்கு வருமா இல்லையா? அப்போது
அந்த மாதிரி என்ன நடக்கும்? Flowers that bloom at night என்ன பண்ணும்? Will attract the insects by fragrance. scent அடிச்சுக்கும். அப்ப அந்த நைட்ல பூக்குற பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா யூசுவலா எப்படி இருக்கும்? ரொம்ப கலர், ரொம்ப ஸ்மெல் வரும், அழகா பியூட்டிஃபுல் பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். அதுதான் ஃப்ராக்ரன்ஸ். அப்ப அந்த ஃப்ராக்ரன்ஸை காட்டி அது அட்ராக்ட் பண்ணும். அது என்ன பண்ணும்? டே டைம்ல இருக்கிற ஃப்ளவர் கலரை காட்டி அட்ராக்ட் பண்ணும். நைட் டைம்ல ப்ளூம் ஆகிற ஃப்ளவர் என்ன பண்ணும்? பர்ஃப்யூம் ஃப்ராக்ரன்ஸை காட்டி அட்ராக்ட் பண்ணி பாலினேஷன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றான். சூப்பரா. இப்போ क्वेश्चन என்னன்னா, வாட் இஸ் பாலினேஷன்? பாலினேஷன்னா வாட் இஸ் பாலினேஷன்? படிங்க இங்க இருக்கு, படிங்க. Pollination is the first step that helps flower to mature into fruit. Into a fruit. The yellow powder seen in the flower is known as pollen grain. Seen in the flower is known as from one flower to another for them to grow into fruits. Bees and other insects help in pollination. Adina அடுத்தது இதையும் படிச்சா. So without bees and insects we will not get fruit, Acharya. Question mark. Acharya, bees and other insects act as agents of pollination, enabling plants and trees to produce food that sustain mankind. If these insects were to disappear, we would not be able to get most of the food, as pollination may not happen. அப்படினா என்ன அர்த்தம்? பாலினேஷன்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பூ பூக்குது, இந்த பூ தான் ஃப்ரூட் ஆகும். இந்த பூ தான் ஃப்ரூட் ஆகும். ஆனா இந்த பூல மேல் பார்ட் இருக்கு, ஃபீமேல் பார்ட் இருக்கு. என்ன இருக்கு? இந்த மேல் பார்ட் யாருன்னா போலன் கிரெயின். என்னது? இந்த ஃபீமேல் பார்ட் என்னன்னா ஸ்டிக்மா, ஓவரி, ஓவியூல். ஸ்டிக்மால இருக்க டி எடுத்துட்டா சிக்மா. ரொம்ப முக்கியமா படிங்க. சரி, அப்ப ஃபீமேல் பார்ட்ல என்ன இருக்கு? ஸ்டிக்மா, போலன் கிரெயின். ஸ்டிக்மா, ஓவரி, ஓவியூல். ஸ்டிக்மா, ஓவரி, ஓவியூல். அது வந்து என்னது? ஃபீமேல் பார்ட். போலன் கிரெயின், போலன் வந்து மேல் பார்ட். இப்போ என்ன நடக்கும்னு சொல்லவா? இங்க இருக்கு பாருங்க, இது ஒரு ஃப்ளவர், ஷூ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூல இந்த பச்சை கலர்ல மேல இருக்கு பாத்தியா, அது வந்து ஃபீமேல் பார்ட். இங்க உள்ள ஒரு மஞ்சள் கலர்ல குச்சி குச்சா இருக்கு, இது பேரு மேல் பார்ட். இந்த மேல் பார்ட்ல இருக்கிறவங்க பேர் யாரு? போலன் கிரெயின். இப்போ இது கலர்ஃபுல்லா இருக்கா? இது டேல பூவும். அப்போ இந்த ஹனிபி என்ன பண்ணும்னா, இந்த தேன் எடுக்க வரும், நெக்டார் எடுக்க வரும், ஹனிபி, பட்டர்ஃப்ளை. அப்போ என்ன ஆகும்? இந்த போலன் வந்து ஸ்டிக்கி, நம்ம ஃபெவிஸ்டிக் மாதிரி இருக்கும், அந்த ஹனிபியோட காலில் போய் ஒட்டிக்கும். இந்த ஹனிபி என்ன பண்ணும்? ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்கு போகும். அப்ப ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்கு போகும்போது இந்த போலன் இருக்கு இல்லையா, இந்த போலன் போய் இந்த ஸ்டிக்மால போய் ஒட்டிக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த மேலா இருக்கிற போலன் ஃபீமேலா இருக்கிற ஸ்டிக்மா மேல போய் ரீச் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஃபீமேல்ல இருக்கிற ஸ்டிக்மால போய் சேர்ந்துடுச்சு. சேர்ந்துச்சா? சேர்ந்த உடனே இந்த போலன் வந்து உள்ள போகும். உள்ள போய் இந்த ஓவியூல் இருக்கு இல்லையா, ஓவியூல் ஓவரிக்குள்ள போய் சேர்ந்து, இந்த ஓவரி இருக்கு பாத்தியா வெளியில, இந்த ஓவரி தான் ஃப்ரூட்டோட, மாங்காவோட வெளி தோல். உள்ள ஓவியூல் இருக்கு பாத்தியா, அது வந்து மாங்கொட்டை, சீடா மாறும். அப்போ ஓவியூல் சீடா மாறும், ஓவரி ஃப்ரூட்டா மாறும், ஓவரி ஃப்ரூட்டா மாறும். புரியுதா? இந்த பேருக்கு தான், இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? பாலினேஷன். பாலினேஷன்னா என்ன? இப்ப பாரு நல்லா, pollination is the first step that helps the flower to mature into a fruit. பூ பழமாறதுக்கான first step என்னது? Pollination. Pollination is the first step that helps the flower to form fruit or fruit. அப்ப இந்த yellow powder seen in the flower is known as என்னது? Yellow powder in the flower is known
pollen grain. Pollen grain. அப்போ they need to be அதை இங்க இருந்தா பூ பழமாகுமா? ஆகாது. என்ன ஆகணும்? அது ஒவ்வொரு ஸ்டிக்மால போய் உட்காரணும். எங்க போகணும்? அப்ப இங்க பாரு, they need to be transferred from one flower to another to grow into fruit. அத ஹெல்ப் பண்றது யாரு? Bees and other insects. அவங்கள ஏஜென்ட் னு சொல்லுவோம். pollination agent னு சொல்லுவோம். அப்போ so without bees and insect we will not get fruit, correct தானே? ஆமா. அப்போ bees and other insects act as யாரு? agents of pollination. They enable the plant and tree to produce fruit. அதனால தான் நம்ம மனுஷங்க வாழறோம். அப்ப if these insects were disappeared, suppose இந்த insects இல்லன்னா என்ன இருக்கும்? We will not get most of the food because pollination நடக்காது. pollination நடக்கலனா fruit கிடைக்காது அப்படின்னு சொல்றான். புரிஞ்சுச்சா? இப்ப பாத்தியா, இதுதான் பாரு நெஜ பாரு. இந்த பாரு, இந்த ஹனி பீ போய் இந்த பூல உட்காந்துருக்கு. இந்த பூல அந்த எல்லோ கலர்ல போலன் இருக்கு. இது எப்படி கால்ல ஒட்டுதுன்னு கூட காட்டிட்டாங்க. சூப்பர்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? சரி, ஸோ இது இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஞாபகம் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வந்து pollen இது ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். என்ன பார்த்தோம்னா, முதல்ல கார்டன் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? குளோரோஃபில் பிக்மெண்ட் மட்டும் தானா? இல்ல வெரிகேட்டட் லீவ்ஸான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பிக்மெண்ட் எப்படி வந்து ப்ரிப்பேரிங் த ஃபுட் நமக்கு தெரியும்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு ஃபீல்டில் வயக்காட்டில் ஃபுட் கிரெயின்ஸ் ஹார்வெஸ்டட், ஸ்டோர்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ளூமிங் ஃப்ளவர்ஸ் டே டைம் நைட் டைம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். யாருக்கு வந்து கலர்ஃபுல், யாருக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் பாலினேஷன்னா என்னன்னு பார்த்தோம். போலன் கிரெயின் எப்படி ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவர் போய் சேருது, டு ஸ்டிக்மாக்கு எப்படி சேருதுன்றது பார்த்தோம். அப்போ அந்த ஏஜென்ட் ஆஃப் த பாலினேஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். அதுக்கப்புறம் வில் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் பார்ட். தேங்க்யூ.